வளர்ந்து வரும் இந்தியாவுக்கு பல்வேறு தொழில்களில் ஏற்பட்டு வரும் வளர்ச்சியும் ஒரு காரணம். இப்படிப்பட்ட தொழில்களில் மதங்களின் குறுக்கீடு கிடையாது. அதற்கு உதாரணமாக இருப்பவர்கள் இருவர். ஒருவரின் பெயர் திலீப் சோனி, இந்து. இன்னொருவர் அப்துல் ரவூப். இருவரும் பல்லாண்டு கால நண்பர்கள். இவர்களிடம் இன்னொரு ஒற்றுமையும் உண்டு. அது நகை தொழில். இருவரும் சேர்ந்து குஜராத் மாநிலம் ஆமதாபாத்தில் உள்ள சோனி மார்க்கெட்டில் 1992ஆம் ஆண்டு ஒரு சிறிய நகைக்கடையை துவக்கினர். ரூப் சிங்கார் ஆர்ட் ஜுவல்லர்ஸ் என்று பெயரிடப்பட்ட அந்த கடை இப்போது ஆல விருட்சமாக வளர்ந்து அப்பகுதிக்கே அடையாளம் காட்டுகிறது. இந்த நிறுவனத்தில் மதத்துக்கோ ஜாதிக்கோ இடம் இல்லை. जो हिंदू और मुसलमान हैं वो दोनों बहुत अच्छे हैं और दोनों मैं खुद मुसलमान होकर बोलता हूँ जी यहाँ कोई जात की कोई फर्क नहीं है। और हमारा पार्टनर भी दिलीप भाई है, करीबन 28 साल से हम लोग साथ में हैं और धंधा में लगभग 17 साल हुआ। सोचा ही नहीं है ऐसा जी दिलीप भाई हिंदू है हम मुसलमान है, ऐसा हमने सोचा भी नहीं अभी तक। ऐसा सोचने की तो बात है, हम तो सोचा भी नहीं है जी हिंदू मुस्लिम ऐसा भाई की तरह। ரூப் சிங்கார் நகைக்கடையில் மதத்தில் மட்டும் சமத்துவமும் சகோதரத்துவமும் மிளிரவில்லை, இரு வெவ்வேறு மாநிலங்களை ஒன்றிணைப்பதாகவும் அமைந்துள்ளது. இவர்கள் இருவரில் அப்துல் ரவூப் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர், திலீப் சோனி குஜராத்தை சேர்ந்தவர். இரு மாநிலங்களின் நகை வேலைப்பாடுகளையும் கலந்து தனித்துவத்துடன் இங்கு நகைகள் தயாராகின்றன. இவர்கள் மட்டுமின்றி இந்நிறுவனத்தில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களும் வெவ்வேறு நம்பிக்கைகள் கொண்டவர்கள், வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள். दोनों साथ साथ बिजनेस करते हैं क्योंकि दोनों का धंधा है हमारा एक दूसरे के साथ मिला हुआ है। वो बंगाली कारीगर है, मैं गुजराती कारीगर हूँ, लेकिन क्या है ज्यादातर ये दोनों का काम कहीं ना कहीं वो मिक्सअप हो ही जाता है। कहीं बंगाली काम की जरूरत पड़ती है, कहीं गुजराती काम की जरूरत पड़ती है, तो दोनों का अरस परस का काम हो जाता है। साथ साथ रहने से क्या बेनिफिट मिलता है? மனது ஒன்றுபட்டால் பிறப்பிடம் மதம் போன்றவற்றால் மனிதர்களை பிரிக்க முடியாது என்பதற்கு இவர்கள் சிறந்த உதாரணம்.